Children, good afternoon everyone. How are you all? I hope that you all are fine and doing well. Isn't it? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அழகா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? வெரி குட். நம்மளுக்கு எவ்வளோ நாள் லீவு? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் லீவில் இருந்தோம் இல்லையாம்மா? ஸோ இன்றைக்கி திரும்ப நம்ம கிளாஸ் என்ன செய்கிறோம்? ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சில ரிவிஷன்ஸ் பார்க்கலாமா? ஆல்ரெடி நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? எப்படி பார்த்தோம்? கம், வா, கோ, போ பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? தமிழ் மேம் சொல்லித்தராங்களா? வெரி குட். இன்னொரு நேரம் படிப்போமா? கம், வா, கோ, போ. கம், வா, கோ, போ. சிட், உட்காரு. ஸ்டாண்ட், நில்லு. சிட், உட்காரு. ஸ்டாண்ட், நில்லு. சிட், உட்காரு. ஸ்டாண்ட், நில்லு. க்ளோஸ், க்ளோஸ், ஓப்பன். க்ளோஸ், மூடு. ஓப்பன், திற. க்ளோஸ், மூடு. ஓப்பன், திற. க்ளோஸ், மூடு. ஓப்பன், திற. இல்லையா? எல்லாம் படித்தோமா? எஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திரும்பியும் ரிவிஷன் பார்ப்போமா? என்னெல்லாம் படித்தோம்? ஏபிசிடி. ஸோ ஏபிசிடி போயம் படிப்போமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 ஸ்டார்ட். ABCD EFG HIJK LMNOP LMNOPQ RST UVWXYZ. இன்னொரு நேரம் படிப்போமா? ABCD EFG HIJK LMNOP LMNOPQ RST UVWXYZ. ஓகே, ஸோ இனி ABCD ஓரளவு சொல்லுவோம். A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகேம்மா, வெரி குட், வெரி வெரி குட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரைட்டிங் பார்க்கலாமா? ஸோ ரைட்டிங் பார்க்குறதுக்கு எப்படி பார்க்க போகிறோம்? நல்ல கம்மி. ஃபோர் லைன்ஸ் இருக்கு. அந்த 4 லைனில் நம்ம 3 லைனில் தான் எழுத போகிறோம். அப்போ நம்ம என்னெல்லாம் எழுதிருக்கோம் இதுவரை? E F I H L T இல்லையா? அது மட்டும் இல்லாமல் A பார்த்துருக்கோம், பியும் பார்த்துருக்கோம், சியும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம ஏபிசி திரும்ப ஒருக்கா ரிவைஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ தட் அது உங்களுக்கு ஒழுங்காக வந்துடும், எழுதுறதுக்கு நல்லபடியாக வரும். அதுக்காக ஏபிசி பார்க்கணும். ஸோ காலம் போட்டுட்டு எப்படி எழுத போகிறோம்? ஒரு ஸ்லாண்டிங் லைன், இந்த பக்கம் ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். இதுதான் ஏ, கேபிட்டல் ஏ. அப்புறம் கேபிட்டல் பி, ஸ்டாண்டிங் லைன், ஃபர்ஸ்ட் கொக்கி, செகண்ட் கொக்கி, இதுதான் பி. அப்புறம் சி வந்து அவ்வளோதான் இல்லையாம்மா? பெருசாக போடுவோமா? ஒரு ஸ்லாண்டிங் லைன், இனி ரைட் ஸ்லாண்டிங் லைன், செகண்ட் லைனில் ஒரு ஸ்லீப்பிங் லைன், கேபிட்டல் ஏ. அப்புறம்
அந்த 3 லைன்லையும் ஸ்டாண்டிங் லைன் கொக்கி, செகண்ட் லைனோட முடிச்சுட்டு கை எடுக்காம அப்படியே தேர்ட் லைன்லையும் ஒரு கொக்கி. இதுதான் கேபிட்டல் பி. இங்கே சி ஆரம்பிக்கிறது, ஆரம்பிச்சு இப்படி வந்து முடிக்கிறது. இதுதான் சி. சி ஓகேயா? சி படிச்சிடலாமா? எழுதிடலாமா? எழுதிடலாமாம்மா? ஸோ இதுதான் கேபிட்டல் ஏபிசி. ஸோ நம்ம எப்படி எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு இன்னைக்கு டேட் எழுதிட்டு காலம்ஸ் ட்ராப் பண்ண போகிறோம். 1 2 3 1 2 3 4. ஸோ அப்படி 4 காலம் வந்துருமா? 4 காலம்ஸ் வந்துருமா? நம்ம நோட்டில் இப்படி 3 கோடு போட்டால் 4 காலம்ஸ் வந்துடும். அதில் என்ன செய்ய போகிறோம்? ஏ ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் பி, கேபிட்டல் சி கேபிட்டல் சி கேபிட்டல் சின்னு சொல்லி எழுத போகிறோம். சரியாம்மா? எழுதலாமா? எழுதுங்க பார்ப்போம். இனி பேஜ் டர்ன் பண்ணிட்டு அடுத்த பேஜில் நல்ல கவனி, ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு நம்ம சி இந்த சைடு போட்டோம் இல்லையா, இப்படி போடாமல் அந்த லைனை ஒட்டிக்கிட்டு இப்படி இந்த சைடு அந்த சர்க்கிள் போட்டால் டி. இதுதான் கேபிட்டல் டி. இதுதாம்மா. இன்னொருக்க பாரு, இது ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு அந்த லைனே தொட்டு இப்படி வந்து இந்த லைனில் முடிக்கணும். இதுதான் கேபிட்டல் டி. கேபிட்டல் டி. இது எப்படி எழுத போறோம் நம்ம? நல்ல கவனி, 3 லைன்ஸ்ல பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எடுத்து தேர்ட் லைன்ல இருந்து முடிக்கணும். லைனுக்கு கீழேயும் மேலேயும் போகாம புரியுதாமா? கவனி. இப்படி கவனி. சரியா? புரிஞ்சுட்டா? சரி, எழுதலாமா? எல்லாரும் எழுதி பார்ப்போம். டி, கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி எழுத 4 காலம்ஸ் பண்ணிருங்க. Capital D, 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 capital D எல்லாமே வரிசையா எழுதுங்க பாப்போம். capital D எழுதணும். சரியாமா? எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க.
எழுதிட்டீங்களாம்மா? இப்போ கவனிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிக்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது என்ன பிக்சர்? டாக். டாகுடைய பேர் எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும்? ஏயா, பியா, சியா, டியா, ஈயா, எஃப்ஆ, ஜியா எது வரும்? வெரி குட், டி. அப்போ இங்கே பக்கத்தில் என்ன எழுதணும்? டி எழுதணும். சரிதானா? அப்புறம் இது என்னதுமா? கன். இது என்ன ஆல்பபெட்? ஜி. கைட். கைட்டுக்கு என்ன ஆல்பபெட் வரும்? கே. பாக்ஸ். பாக்ஸ்க்கு என்ன ஆல்பபெட் வரும்? பி. புரியுதாமா? புரிஞ்சிட்டமா? இது செஞ்சிடலாமா? நம்ம ஈஸியாக செஞ்சிடலாமா? ஓகே, இது கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணுங்க பார்ப்போம். ரைட் த லெட்டர். ரைட் த லெட்டர். W-R-I-T-E. Write the letter. L-E-T-T-E-R. Letter. Write the letter. எழுதிடலாமா? ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியாம்மா? என்னெல்லாம் ஹோம்ஒர்க் கவனிச்சிங்க. கேபிட்டல் A to Z. நாட் Z, சாரி. கவனிங்க. Capital A to capital C 1 page, EFHILT 1 page. சரிதானா? அதுக்கப்புறம் write the letters. அதை நீங்கள் ட்ரா பண்ணி எழுதிடுங்க. நல்லா தெரியும் நினைக்கிறேன். Okay, so capital A to C 1 page, EFHILT 1 page. அப்புறம் இதை ட்ரா பண்ணிடுங்க. இது எந்த லெட்டரில் வரும்? B for ant, D for ant, F for ant, A for ant என்னது வரும்? அது இங்கே எழுதணும். அதே மாதிரி cat, egg and
hat. நம்ம பிக்சரை கண்டுபிடிச்சி அந்த பிக்சருக்கு என்ன ஆல்ஃபபெட் வரும்னு பார்த்து நீங்கள் எழுதணும். இதுதான் homework. Okay children, take care. Let's meet tomorrow in the next video. Till then, bye.